அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். போன ஜூனில் அப்டேட் பண்ணது இன்ட்ராடே லெவல்ஸு. எகைன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரீயாக இருக்கிற நாளில் இந்த மாதிரி டைம் இருந்தால் நான் எடுத்து போட்டுறேன். ஓகேங்களா? 23,500 புட்டு இன்னைக்கு 72 ரூபாய்க்கு கீழே இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ரைஸ்க்கு கீழே அவர் வந்து சஸ்டெயின் ஆகிட்டாருன்னா மார்க்கெட் அப்சைட் ஃபர்தராக போய்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு மேலேயே இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட்டு இறங்க ஆரம்பிக்கும். நான் என்ன சொல்கிறேன், இதை பை பண்ணுங்க செல் பண்ணுங்கன்னு சொல்லலைங்க, நல்லா புரிந்துக்கோங்க. 23,500 புட்டு 72 ரூபாய்க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் அப் சைடு, 72 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடு. ஓகேங்களா? அவ்வளோதான். ஏன்னா நம்ம கால்ஸ் கொடுக்குறது அதெல்லாம் கிடையாது. எப்போவுமே மேக்ஸில் ஒரு வேல்யூ எடுத்துருக்கோம். இது இந்த ஒரு வேல்யூ மட்டும் கிடையாது. இதுக்கு மேலே இருந்தால் எவ்வளோ வரைக்கும் போகும், எதை பிரேக் பண்ணாங்களோ பிரேக் எது வரைக்கும் போயிட்டு திரும்பும் அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. அது ஃபர்தரா போகுமா, இல்லை இங்கேருந்தே இதில் ஃபால்ஸ் பிரேக் அவுட் இந்த ப்ரைஸ்க்கு மேலே தான் நிற்கிதா கீழே தான் நிற்கிதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபைன் கண்டுபிடிக்கணும். சும்மா ஏதோ யாரோ கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்கெல்லாம் பிலீவ் பண்ணக்கூடாது. சிம்பிள். ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். ஓகேங்களா? மேக்ஸ் அடிப்படையில் தான் அது இயங்கும். அதனால அதுக்கு ஏற்றாற் போல உங்களுடைய வர்த்தகத்தை பண்ணுங்க. ஓகேங்களா? சிம்பிளா 1 மினிட்ல அவ்வளோதான் வீடியோ. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.